ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேபா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே சமையல் ஜெனி வீட்டிலிருந்து அப்படிதான். ஓகே, ஜெனி விளாகர்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜெனி அக்காவை. அதனால எனக்கு ஜெனி அக்கா இல்லை, உங்களுக்கு ஜெனி அக்கா. அதனால அவங்க தான் வந்து இன்னைக்கு மோனாக்கு வந்து சமைச்சு ஃபுட்டு கொண்டு கொடுக்குறாங்க. அதனால சண்டே சமையல் எங்கேருந்து வரப்போகுது, அவங்க வீட்டிலேருந்து வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக ரெடியாக போகிறோம், இன்னும் வெளியிலாம் போக போகிறோம். அவங்க என்னென்னலாம் நமக்கு ஸ்பெஷலாக கொண்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே வரப்போகுது. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெளியிலயும் போக போகிறோம். அதுக்கான அவுட்ஃபிட் தான் அது. இதோட அவுட்ஃபிட் இது, ஓகேவா? அப்புறம் இதோட அவுட்ஃபிட் இது, ஓகேவா? அதுக்கு ரெண்டு அவுட்ஃபிட் அதெல்லாம் செட்டு. இதோட அவுட்ஃபிட் இது, சரியா? இன்னைக்கு என்ன மூணுத்தையும் நீ போட போறியா? இல்ல இதுல மூணுல எது சூஸ் பண்றது? அப்புறம் ஒரு சுடிதார் இது. இப்ப எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல. இங்கி பிங்கி பாங்கி போட்டு பாக்குறதா என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த Black saree கட்டிக்கலாமா? நல்லா இருக்கா? காட்டன். இது ஆக்சுவலி 5th month செலிப்ரேஷன்ல ஒண்ணு. அப்ப எப்படி நீ Black saree கட்டுவ? ஏய், இன்னைக்கு என் பர்த்டே. சர்டிபிகேட் பிரகாரம் இன்னைக்கு பர்த்டே, மதர்ஸ் டே. ஐயோ, ஒண்ணுமே பண்ணலப்பா நீங்க எல்லாம். மதர்ஸ் டேக்கு உனக்கு ஒரு gift இருக்குது. கிஃப்ட் வச்சிருக்கியா? நான் இல்ல, நான் ஏன் கொடுக்கணும்? ஐ அம் a father. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால மதர்ஸ் டேக்கு மத்தவங்க கொடுப்பாங்க உனக்கு. ஓகே, அப்ப இந்த Black கட்டிக்கலாம். லாக் பண்ணிட்டேன் ஜி, லாக் பண்ணிட்டேன். நீ லாக் பண்ணதே தப்பு ஜி. ஏன் ஜி? உன் பர்த்டே ஜி, மதர்ஸ் டே ஜி, ஏன் ஜி Black பிளாக் பண்ற? பரவாயில்ல ஜி, இதை கட்டி ரொம்ப நாள் Black ட்ரெஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஜி. இல்லைன்னா இதுதான் பட்டணும். இது என்ன பண்றது? இதுவா அதுவா? நீ இன்னைக்கு Black வேணாம் ஜி, அந்த இதுவே கட்டிக்கோ ஜி. ஆனா ஏற்கனவே அது கட்டின மாதிரி இருக்குது ஜி. இல்ல இல்ல, இப்போ லேட்டஸ்டா ஒன்று கட்டிட்டு இருந்தியா? அதுவும் கருப்பு. அது கருப்புக்கு. ஏய், இப்போ லேட்டஸ்டா ஷெல்லா கிட்ட இருந்து வாங்கின சாரி ஒன்று கட்டினா இல்ல? அதுதான் இது. இதுதான் கட்டிட்டியா? அப்போ இல்ல, இது புதுசு. எல்லா கலரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறப்பா நீனு. சரி, ஓகே. அப்ப சரி, அத கட்டு. இதை கட்டு. ஆமா, Black வேணாம். இப்போ உனக்கு உண்மையை சொல்லுப்பா, உனக்கு எத்தனை பர்த்டேப்பா? வந்து என்னப்பா? சர்டிபிகேட்ல ஒண்ணு, ஆதார் கார்டுல ஒண்ணு, பேன் கார்டுல ஒண்ணு. ஒண்ணே ஒண்ணுதான். எனக்கு எக்ஸாம் எழுத டைம் பத்தல. உங்க அம்மா சொல்ற டேட் ஒண்ணு, நீ சொல்ற டேட் ஒண்ணு. சின்ன குழந்தையிலே எனக்கு கொண்டு போய் தள்ளிட்டாங்க, குறும்பு தாழ முடியலன்ட்டு. அதனால இத்தனை பிரச்சனைகள். ஓகேவா? மத்தபடி வேற ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. நான் சின்ன பொண்ணுதான். ஓகே, நான் போய் டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட் பேபிமா? இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நான் ரெடி ஆயிட்டேன். சண்டே சமையல் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு, செய்யறதுக்கு ரெடி ஆகல. என்னடா ஆச்சு? விஐடி முடிச்சிட்டியா? கேள்வி கேட்டாங்களா? உங்களுக்கு மிஸ் எழுதி கொடுத்து எடுத்துவாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? எழுதி கொடுத்தாங்கல்ல. சரி, என்ன கேள்வி கேட்டாங்க? இரு வரட்டும், போயிட்டு வருவான். எல்லாத்தையும் எடுத்துன்னு வா, அது மெமரிஸா இருக்கும்ல. எதுக்கு? நேற்று ஃபேர்வெல் போயிட்டு வந்தாங்கல்ல, நீதான் இல்லையே. அவங்க மிஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எழுதி கொடுத்துருக்கு. அப்புறம் இவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அது மெமரிஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து போய் பத்திரமா வச்சிருக்கான். அது வீடியோல இருந்தா இன்னும் பத்திரமா இருக்குமே. ஓ, சரி சரி சரி. அதனால வெல்ஸ் காலேஜ்ல படிச்சதுக்கு அவங்க மிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனல் இயர் இல்ல, ஃபேர்வெலுக்கு வந்து அவங்க கிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எழுதி கொடுத்துருக்காங்க. நிக்நேம் வச்சு எழுதி கொடுத்துருக்காங்க. உனக்கு என்ன நிக்நேம்? இரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து எல்லாம் டூர் போயிருந்தானுங்கல்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸா போனோம். இவங்க ட்ரிப்பா போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது போட்டோலாம் அவங்களே எடுத்து போட்டு வச்சிருந்தாங்க. இது இன்ஸ்டால எங்கேயோ போட்டுருப்பாங்க போல, வாட்ஸ்அப்ல. அதனால இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போட்டிருக்காங்க. இது மகாபலிபுரமா? மகாபலிபுரம். இது வந்து கோவளமடா. இது கோவளம். இவனுங்க ஃப்ரெண்ட்ஸா ட்ரிப் போனதெல்லாம் அவங்க பத்திரமா எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து இங்க பாரு, இதுதான் அவங்க மிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம், அப்புறம் இது ஒரு பக்கம். நிக்நேம் என்ன லேட்டா? இரு, நான் படிக்கிறேன். இத நிக்நேம் இது மௌலிக் கொடுத்தது. இல்லைவா? நீயே படி. நீ தான் படிக்கணும்டா. நிக்நேம் மௌலிக் கொடுத்தது லேட் கமர்ஸ். யாருன்னா இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணது 9:30 AM. ஆனா இவன் வர்றது 10:30. In college class starts from 9:30, but for you classes எல்லாம் 10:30 தான் ஆரம்பிக்கும். ஓகே. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் அவன் சேர்ந்தா போவான். மௌலி and மிர்னால் are like both twins. If he is absent, you also absent. அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணும்போது ஒருத்தன் ஆப்ஷன்னா இன்னொருத்தனை கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் அவங்களே ஆப்ஷன் போட்டுருவாங்க. ஓகே ஓகே, குட் பாண்ட். அப்புறம் வந்து அட்வைஸ், பைக் டிரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போடுங்க ரெண்டு பேரும். I didn't expect that you would invite for your sister's marriage. All the best for your bright future. ஓகே ஓகே. வந்து இத பண்ணிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இது இப்போ வீடியோவில் இருக்கும்போது இன்னும் பத்திரமா இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம வந்து இதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் வைக்கிறேன். என்ன கொடுத்தாங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் எடுத்துன்னு வரத சாப்பிட்றதுக்காக கிளம்பி இருக்கிறோம். சண்டே சமையல் செய்யறதுக்கு ரெடியா இல்ல, சண்டே சமையல் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்ட்டு. வாங்க வாங்க. ஒரு ஃபோன் கூட பண்ணாம டக்குன்னு வந்துட்டீங்க. நான் ஃபோன் பண்ணுவீங்களா வீட்டுக்கு வராங்கன்னு தெரியும் போது மேக்கப் பண்ணாம இருப்பாங்களா? உட்காருங்க உட்காருங்க வாங்க. பாப்பாவோட மாமியார் தான். ஜெனி இருக்கும் போதே வர சொல்லுங்கம்மா கூப்பிட்டு அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் இவ கிளம்பிடுவாளேன்றதுனால ஒரு நாள் பாப்பாங்க. சோ எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்றோம் உங்களது டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஈகர்லி வெயிட்டிங். அதிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லைட்டை போடுப்பா. அவங்க எங்கேயோ ரெடியா கிளம்பி இருக்கிறாங்க. இல்லைனாலும் கிளம்பி தான் இருப்போம். அது எப்படி நீங்க வரும்போது வெறும் இதுவா? ஓகே. தயிர் பச்சடி. இது வந்து பொட்டேட்டோ செஞ்சு சொல்லிருக்காங்க. சிக்கன் லெக் கிரேவி, மட்டன் வேற லெவல்ல இருக்குது ஸ்மெல்லு. அதுதான் சிக்கன் கிரேவி. ஒயிட் ரைஸ். ஆமா, மட்டன் குழம்புக்கு ஒயிட் ரைஸ் வேற லெவல்ல இருக்கும். எங்க அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முட்டை பொடி மாசு. ஓகே. எல்லாத்தையும் செக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நண்டு கிடைக்கலையோ? நீங்க இத வச்சு நீட்டா யூஸ் ஆயிடுறதா? பர்ஃபெக்டா யூஸ் ஆயிருக்கு. டிஷ்ஷஸ் எல்லாம் வச்ச டேபிள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் மத்ததெல்லாம் எடுத்து வைப்போங்க. ஓகே. என்ன பிரியாணி இது? மட்டன் பிரியாணியா? செம்மையா இருக்குது. தேங்க்யூ. ஓகே. இவங்க பாரு, இவங்க இப்போன்னு பார்த்து டிக்கெட் புக் பண்ணிட்டு சாப்பிட்டு திருப்தியா தூங்கலாம். ஓகே. செம்மையா பண்ணி எடுத்துன்னு வந்துருக்காங்க. வீடியோ பார்த்தது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறதுல அதிர்ஷ்டம் எங்களுக்கு தான் இருக்குது. முட்டையே டெய்லி 2 முட்டை கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும். போப்பா, கட்சியில உன்னோட நண்டு தான்ப்பா கிடைக்காம மார்க்கெட்ல டார்ச்சர் பண்ணிச்சு. ஆனா இதுல இத்தனையும் எத்தனை மணிக்கு எழுந்திங்க செய்ய ஆரம்பிச்சிங்க? ஓப்பா 8:30. ஓகே. எது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆன் பண்றீங்களா? மம்மி ஐ அம் வெயிட்டிங். சாப்பிட்டுட்டு நாங்க சொல்றோம். கரெக்ட்டா இருக்கு.
அது வந்து பரவாயில்ல தெரியும் வாங்கினாங்க. இல்ல அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்கப்பா, நான் இருக்கும்போதே சமைச்சு எடுத்துட்டு வந்து சொல்ல. கொஞ்சம் இது காலேஜ் ஒர்க் இருக்கிறதுனால அவங்க கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா அம்மாக்குமே ஒர்க் இருந்ததுன்னா அவங்களே இருந்துச்சு. ஏய் இது கூட நல்லா இருக்கு அப்படியே லைனா. அதனால உங்க வீட்லயும் இதே மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணிடுங்க. அவங்க வீட்ல அவங்க கட்டிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக சொன்னேன். இங்க முட்டை போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்த? பிரியாணி தான். இது என்ன கேள்வி? என் பிளேட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எல்லாமே இருக்கு. மட்டன் பிரியாணி க்ளோஸ் அப்ல காட்டிடலாம். மட்டன் பிரியாணி, பாயில்டு எக், ஆனியன் ரைத்தா, எறா தொக்கு, லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். எல்லாரும் சண்டே சமையல் வந்து செய்யதான் ரெடி ஆவாங்க. நம்மளாம் வீடியோல இன்னைக்கு சண்டே சமையல் சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரெடியா இருக்காட்டா. வீடியோவே அப்படி சொன்னேன். சண்டே சமையல் இன்னைக்கு ஜெனி வீட்ல இருந்து எக் பொடி மாஸ். நம்ம வேற லெவல்ல இருக்கும். முள்ளங்கியோட பொடி மாஸ். அது முள்ளங்கி. ஆமா முள்ளங்கி முட்டை. இது எனக்கு இந்த டேபிளுக்கு நல்லா யூஸ் ஆகுது. சூப்பரா வெச்சு பரிமாற. இப்ப சாப்பிடுறேன். இப்ப சாப்பிடு. ஃபோக்கஸ் எல்லாரையும் 3 பேரையுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருந்தாங்க. கொடுங்க நான் எடுக்கிறேன். மட்டன்லாம் வேற லெவல்ல பீஸா இருக்கு. பூ மாதிரி இருக்கு பேர். பூ மாதிரி உனக்கு கொடுக்கணும்ன்றதான். பூ மாதிரி பாத்துக்கிறேன். எப்படி நானா தான் டாடி தான் பிரியாணி. அண்ணி மிஸ் பண்ற மாதிரி சாப்பிடுறது. அவங்களே சொல்லிடுவோம். நீங்க செய்யறது நம்ம பார்க்கும்போது ஆசை வரும்ல, ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சுருந்தோம். வேற லெவல் நிஜமாலே. இப்ப டெய்லி இப்படி செஞ்சு சாப்பிடணும்னா உடம்பு அந்த குண்டா இல்லையே. 2 பேருமே இல்ல குண்டா. நாங்களே இப்படி செஞ்சு சாப்பிட்டோன்னு எங்க அம்மா விட்டு டபுள் மடங்கு ஓடிட்டே இருக்கேன்ல. அவன் வேலை. மட்டன் பிரியாணி வேற லெவல். கீழே உட்காந்து வேணா கம்ஃபர்டபுளா சாப்பிடுங்க. கீழே உட்காந்து சாப்பிடுங்க. சரி ஓகே. ரொம்ப தேங்க்யூ. சூப்பரா இருந்தது டேஸ்ட். என் பையன் தானே. சரி ஓகே. நல்லா இருந்தது உங்க சாப்பாடு. ஓகேவா? இல்ல அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகலையே. அப்படியே வந்துட்டா உடம்பு பார்த்துட்டு நல்லா சாப்பிடு. சாப்பாடு சாப்பிட்டு இல்ல ஹெவியாவே இல்லைங்க. ஆமா ஹெவி இல்ல, சீரியஸாவே ஹெவியாலாம் இல்ல, லைட்டா இருக்குது, கரெக்டா இருக்குது. ஹோட்டல் ஃபுட்னா இமீடியட்டா ஹெவி ஆகி தூக்கம் வந்துடும். தூக்கமும் வரல, பர்ஃபெக்டா இருக்குது. சூப்பர். பண்ற வெளில வந்துட்டு ஏதோ பண்ணிருக்கிற ஆர்சிபி ஃபேன் டி-ஷர்ட்டை போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்ப போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் பார்க்க போறோம் நானும் மாமாவும். பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, ஆர்சிபி மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே மேட்ச் மத்தியானம். எங்க தலை பத்தி அசிஎம் ஆயிட்டாரு. உங்க தலை நீலாம் விஜய் ஃபேனே இல்ல, நீலாம் பேசவே கூடாது. ஏய் நாங்க விஜய் ஃபேன் தான்டா. நான் மட்டும்தான் இந்த வீட்ல வந்து போக்கில் பொங்கல் அப்படின்னு குதிச்சு இருப்பியா? உங்க தளபதி விஜய் ஆயிட்டாரு. ஆமா என்ன சிஎம் ஆயிட்டாரு. நான் வந்து இந்த படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தேன். என்ன படம்? சிவாஜி. சிவாஜில விஜய் படம் சொல்றேன். ஏய் மறந்து வேட்டைக்காரன். மோனா வந்து கில்லியா? நான் தான் விஜய் ஃபேன்ஸ். நான் தான் அனில்ஸ் வால் மட்டும் தான் இல்ல. ஓட்டு போட்டா எங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. எனக்கு தெரியும். அண்ணா நான் உனக்கும் எனக்கு ஒரு அண்ணன் தானே. சரி ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, சூப்பரா சாப்பிட்டாச்சு, செமையா இருந்தது. நம்ம ஆன்ட்டி எனக்கு ஒரு சூப்பர் அட்வைஸ் ஒன்று கொடுத்தாங்க எனக்கு. இல்ல அதான் சொன்னேன், நிறைய வந்து என்ன சொல்ல நிறைய நேரம் நாங்க பேசியிருந்தோம் சாப்பிட்டுட்டு. நானும் ஆன்ட்டி வீடியோலாம் அவளை பார்த்தது இல்லை, நீ பார்க்கும்போது பார்த்தேன். நானும் அவன் வந்து ஒரு மாதிரி டெரர் பீஸா இருப்பாங்க நினைச்சேன். அவங்க பேசும்போது அப்படி தெரியல. அதனால அவங்களுக்கு ஜாலியா நாங்க பேசியிருந்தோம். சூப்பரா காமிச்சிருந்தாங்க. வீடியோல பார்க்கும்போது எவ்வளவு கண்ணு குளிர்ச்சியா இருந்ததோ அதே மாதிரி வாய்க்கு குளிர்ச்சியா இருந்தது. சூப்பரா சாப்பிட்டோம். அது இல்லாம எங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் இருந்துச்சு. அவங்க ஃபுட் நல்லா பார்க்க அழகா இருக்கு, சாப்பிட்டா நல்லா இருக்குமா, நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது, செம்ம டேஸ்டா இருந்தது. ஹெவியா இல்ல. ஏன்னா நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி வயிறு உப்புசம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பரா அவ்வளோத்தையும் நாங்கள் திருப்தியா சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோங்கிறத அடுத்த வீடியோ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.